ஹாய் மக்களே! இன்னைக்கு 2014ல ஒரு சைக்காலஜிக்கல் டிராமாவா வெளியான "த்ரூ நெஸ்ட்" ஸ்பானிஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோயின் பேரு நான்சே. அவங்களுக்கு 18 வயசுல ஒரு தங்கச்சி இருக்காங்க. 2 பேரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து தங்கியிருக்காங்க. மான்சேவுக்கு அகோரபோபியான்னு ஒரு பயப்படுற வியாதி இருக்கு. அதாவது அவங்க வீட்ட விட்டு வெளிய போனா பயத்திலேயே இறந்து போயிருவாங்க. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு டெய்லர் கடை வச்சு பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு மேல இருக்கும் கார்லோஸ், மாடிப்படியில விழுந்து அடிபட்டு மான்சே கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. மான்சேவும் அவர் ஹெல்ப் பண்ண அவர வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் மான்சே வீட்டுக்குள்ள அடுத்தடுத்த அரங்கேறுன அதிரி புதிரி சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. வெறும் 10க்கு 10 ரூம வச்சுக்கிட்டு 1 1/2 மணி நேரம் போர் அடிக்காம, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா செம பதைபதைப்பா படத்த எடுத்திருக்காங்க. கடைசி 20, 30 நிமிஷம் சும்மா கலக்கிட்டாங்க. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல். அதுக்காகவே தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். கண்டிப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட்ட நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. அப்புறம் போக போக ஒருவித பதபதப்ப ஏற்படுத்தி ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, அது மேன்சா கேரக்டர் நடிச்ச மெக்டோனா கோம்ஸோட ஆக்டிங் தான். சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க. கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ்லாம் சொல்லவே வேணாம். சம்பவம் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா படம் எப்படி இருக்குன்னா, நல்ல ஆக்டிங், சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட் கொண்ட தரமான படம் இது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அடல்ட் கன்டென்ட்டும் இருக்கு. ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளும் நெறைய இருக்கு. ஸோ ஃபேமிலி கூட பார்க்க முடியாது.